சென்னைக்கு இன்னொரு விமான நிலையம் தேவையா? ஆமாம். அந்த விமான நிலையம் பரந்தூராக இருக்க வேண்டுமா? இல்லை. இப்போ சுங்கவாசத்திரம் வரைக்கும் மெட்ரோ நீடிக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறோம், இன்னொரு பக்கம் நம்ம பரந்தூர் வேணாம்னு சொல்லியிருக்கிறோம். அப்படின்னா அப்போ ஒரு சின்ன ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது இல்லையா? மக்களும் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, என்வாயர்மெண்ட்டும் அதிகமாக பாதிக்கும் பரந்தூரில். இது நடத்தின விதத்துலையும் ஏதோ ஒரு தில்லுமுள்ளு இருக்கு. தமிழ்நாடு காங்கிரஸோட கோரிக்கை 1700 ஏக்கர் நிலம் ஏற்கனவே வாங்கிட்டாங்க மக்கள்கிட்டேருந்து, அதை திருப்பி கொடுக்கணும். இன்னும் ஒரு சைட் புதிய விமான நிலையத்துக்காக 3 மாசத்துல கண்டுபிடிச்சு அங்க புதிய விமான நிலையம் அறிவிக்கணும். நம்ம பொருளாதார வளர்ச்சிக்கு எவ்வளவு வரி, எவ்வளவு பணம் கஜானாவுக்கு வர வேண்டுமோ அவ்வளவு வரவில்லை. உதாரணத்துக்கு கலைஞர் கருணாநிதி டைம்ல கிட்டத்தட்ட 8-8.5% ஜிடிபியில் கஜானாவுள்ள வருவாயா வந்துச்சு. அது இப்போ 5.5% தான் வரும். அந்த 3% எங்க போச்சு? நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், ஆட்சியில் இருக்கோம். இப்போ எங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கணும்? அரசாங்கம் செய்யறதெல்லாம் ஜால்ரா போடணுமா? இல்லை. அவங்களுக்கு உதவி செய்யணுமா? ஆமாம். ஆனால் நீங்கள் உள்ள தேவையில்லாமல் இது நீங்கள் தான் நடத்துறீங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபைன் லைன் அப்படின்வாங்க இல்லையா, அது எங்கே இருக்குது? அந்த லைன் எங்கே இருக்குது? அதை எப்படி மீறக்கூடாது அப்படின்ற நடத்துறது தான் ஒரு கூட்டணி ஆட்சி. 100 நாளில் இவ்வளோ செஞ்சோம், இந்த திட்டம் அந்த திட்டம், சிங்கப்பெண் இது அது அதெல்லாம் சொல்லலாம். அது திட்டங்கள் யார் வேணால் போடலாம், எந்த ஆட்சி வேணால் போடலாம். ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா என்ன, ஊழலெல்லாம் ஆட்சி நடக்கும்பா அப்படின்ற ஒரு தைரியம் வந்திருக்கு. அது ஒரு பெரிய மாற்றம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 100 நாளில் அதுதான் ஒரு பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட். அவர் பதவி ஏற்கும்போது உங்களை குறிப்பிடும்போது தனிப்பட்ட முறையில் நண்பர் அப்படின்னு அடையாளப்படுத்தி சொன்னார். ஒரு நாளிதழில் வந்த ஒரு தகவல் வச்சு சட்டப்பேரவையிலும் எழுப்பியிருந்தாங்க, இவர் ஆலோசகராக இருந்துக்கிறாரு அப்படின்னப்போ மரிய வில்சன் அவர் எழுந்து பதிலெலாம் தந்திருந்தாரு. உங்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு அப்பாற்பட்டு உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட சே இருக்குதா இந்த அரசில்? தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்மளோட இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். ஆக்சுவலி உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு வந்தேன். பட் ஆனால் முதல்வர் அவர்கள் இன்றைக்கு 3 முக்கிய அறிவிப்புகளை சட்டப்பேரவையில் வெளியிட்டிருக்கிறாரு. அது பற்றின ஒரு பார்வை உங்ககிட்ட கேட்டுட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ நம்ம ஆரம்பத்தில் இப்போ ஃபர்ஸ்ட் பரந்தூர் நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னைக்கு இன்னொரு விமான நிலையம் தேவை. ஏன்னா மற்ற மாநிலங்கள் எல்லாமே முன்னோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சென்னை விமான நிலையம் இல்லாமல் இருக்கிறதே பின்தங்கி இருக்கு மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பரந்தூர் விமான நிலையம் தேவையா இல்லையா? உங்களுடைய பார்வை என்ன? சென்னைக்கு இன்னொரு விமான நிலையம் தேவையா? ஆமாம். சென்னை அந்த விமான நிலையம் பரந்தூராக இருக்க வேண்டுமா? இல்லை. ஸோ இது பரந்தூர்ன்றது அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அது எப்படி அந்த பரந்தூர் சைட்டை அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன நடந்துச்சு. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன செஞ்சோம், தனிப்பட்ட முறையில் ஒரு குழு, எங்கள் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் பதவி ஏற்றதுக்கப்புறம், இது வெளியே தெரியாது, நான் முதல் முறையாக சொல்கிறேன், ஒரு குழு அமைச்சார் அவர். அந்த குழு எல்லாரோட கருத்தும், அதாவது எங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க, அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள், அங்கே ஏகனாபுரம்லேருந்து அந்த ஒரு கிட்டத்தட்ட 10-12 கிராமத்தில் பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட், ஐஏஎஸ் அதிகாரிகள், இவங்க எல்லார்கிட்டையும் ஒரு கன்சல்டேஷன் வச்சு ஒரு ரிப்போர்ட் தயாரித்து என்ன எங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு நாங்கள் விவாதித்து ஒரு நிலைப்பாடுக்கு வந்தோம். அந்த நிலைப்பாடு என்னென்னா, முதல்ல என்வாயர்மெண்டல் டேமேஜ் ரொம்ப அதிகம். ஏன்னா இப்போது நிறைய சைட் அவங்க ஷார்ட் லிஸ்ட்டில் இருந்துச்சு. பன்னூர் ஒன்று இருந்துச்சு. அது ஒரு உதாரணமாக நீங்கள் எடுத்து ஒப்பிட்டு பார்க்கணுன்னா, பன்னூருக்கும் பரந்தூருக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, பரந்தூரில் இந்த வாட்டர் பாடிஸ் ரொம்ப அதிகம். அதே பன்னூரில் அவ்வளோ இல்லை. பன்னூர் 25-26 கிலோமீட்டர் தான் இப்போ இருக்கிற விமான நிலையத்துலேருந்து. பரந்தூர் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர். ரெண்டாவது, 1000 குடும்பங்களுக்கு மேலே பாதிக்கப்படுறாங்க பரந்தூரில். இங்கே பன்னூரில் 200 தான். மூன்றாவது, நிலம் எப்படி வாங்கினாங்க மக்கள்கிட்டேருந்து.
ஏப்ரல் 21 2023 தமிழ்நாட்டின் சட்டசபையில் ஒரு மசோதா எடுத்துகிட்டு வந்தாங்க அப்போ இருந்த ஆளுங்கட்சி. அந்த மசோதா வந்து லேண்ட் அக்விசிஷன் ஃபார் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு. நிலம் வந்து ஒரு ஸ்பெஷல், இந்த மாதிரி விமான நிலையம் பண்ணுறது, ஒரு போர்ட்டுக்காக எப்படி நிலத்தை வாங்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு மசோதா. அந்த மசோதாவில் விவாதமே நடக்கலை, அன்றைக்கே பாஸ் பண்ணாங்க ஒரே நாளில். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அங்கே பரந்தூர் பக்கத்துலன்னு எல்லாருக்குமே தெரியும், யார் வாங்கினாங்க நிலத்தை இதெல்லாம் அப்படின்னு. ஸோ ப்ரொசீஜர்லேயும் தவறு இருக்குது. மக்களும் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, என்வாயர்மெண்ட்டும் அதிகமாக பாதிக்கும் பரந்தூரில். இது நடத்தின விதத்துலேயும் ஏதோ ஒரு தில்லுமுள்ளு இருக்குது. இதையெல்லாம் விட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள், அப்போ அவர் முதலமைச்சர் இல்லை, அப்போ 2025 அவர் போய் ஒரு வாக்கு கொடுத்தார் அங்கே மக்களுக்கு, இங்கே ஏர்போர்ட் வராது. அதுக்கப்புறம் ஜனநாயக ரீதியில் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரானார். அந்த வாக்கை காப்பாற்றணுமா கூடாதா? ஒரு ஜனநாயகத்துக்கு மதிப்பென்ன? ஆகையால் இவ்வளவு காரணங்கள் இருக்குது. ஸோ இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டை ரத்து செஞ்சது நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் எங்களுடைய கோரிக்கை, தமிழ்நாடு காங்கிரஸோட கோரிக்கை, கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் 1700 ஏக்கர் நிலம் ஏற்கனவே வாங்கிட்டாங்க மக்கள்கிட்டேருந்து. யார்? இந்த இதுக்கு முந்தைய இருந்த ஆட்சி. அதை திருப்பி கொடுக்கணும் முதல்ல மக்களுக்கு. ரெண்டாவது, இன்னொரு சைட் புதிய விமான நிலையத்துக்காக 3 மாதத்தில் கண்டுபிடிச்சி அங்கே புதிய விமான நிலையம் அறிவிக்கணும். இதுவும் நாங்கள் கோரிக்கையாக சொல்லியிருக்கோம். ஏன்னா இப்போ இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பட்ஜெட்டில் சுங்குவார் சத்திரம் வரைக்கும் வந்து மெட்ரோ பணிகள் வந்து நீட்டிக்கப்படும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அது வந்து பரந்தூரில் விமான நிலையம் அமையப்போகுது அப்படின்ற மனசில் வச்சுட்டு அந்த திட்டம் வந்து வடிவமைக்கப்பட்டது. இப்போ பட்ஜெட்லேயும் அது இருந்ததுனால பரந்தூர் என்ன ஆகுன்ற கேள்வி இருந்ததுன்னா, இப்போ சுங்குவார் சத்திரம் வரைக்கும் மெட்ரோ நீடிக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறோம், இன்னொரு பக்கம் நம்ம பரந்தூர் வேணாம்னு சொல்லியிருக்கிறோம். அப்படின்னா அப்போ ஒரு சின்ன ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது இல்லையா அந்த இதில்? இல்லை, மெட்ரோன்றது அங்கே ஏர்போர்ட் வந்திருந்தால் மெட்ரோ நல்லது தான். ஆனால் ஏர்போர்ட் இல்லைன்னா மெட்ரோ தேவையில்லையா? மெட்ரோ ஏர்போர்ட்டுக்கு மட்டும்தானா? இல்லை இல்லையா? ஸோ ஆகையால் அது ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்து பார்க்க முடியாது. ஸோ இது வந்து நான் நல்லா தெளிவாக காரணங்கள் கொடுத்துருக்கேன். என்வாயர்மெண்ட், மக்களுக்கு எதிராக, அப்புறம் ஏதோ ஒரு ப்ரொசீஜர்லேயும் தவறு நடந்திருக்கு. ஓகே, அப்போ நமக்கு விமான நிலையம் வேணான்றதில்ல, பரந்தூரில் வேணான்றது மட்டும்தான். ஆமாம், கட்டாயமாக. அடுத்த 2 முக்கியமான அறிவிப்புகள் வந்து வந்திருக்குது. அது என்னன்னா, மகளிர் வந்து இப்போ கட்டணமில்லா பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே. அது வந்து இப்போ மாநகர்லேயே இருக்கக்கூடிய எல்எஸ்எஸ் பேருந்துகள், டீலக்ஸ் பேருந்துகள் இல்லாமல் இருந்தது. ஸோ அதற்கும் வந்து நீட்டிக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. அதற்காக ஒரு 6000 கோடி நினைக்கிறேன். பிறகு வந்து அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தின் பேரில் 3 சிலிண்டர் வந்து தரவும், அந்த திட்டம் வந்து பொங்கல்ல இருந்து அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கஜானா காலி அப்படின்னு சொல்லியிருந்து குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு முதல்வர் அவர்கள் பதவி ஏற்கும் பொழுது. ஸோ அதனால் எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா, இந்த பட்ஜெட்டில் இது மாதிரியான பெரிய அறிவிப்புகள் இடம்பெறாது. அதே மாதிரி தான் பட்ஜெட்லையும் இருந்தது. ஆனால் பட்ஜெட்டுக்கு அப்புறமா இப்போ வந்து இந்த திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்கன்னா என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒன்று நீங்கள் வந்து பட்ஜெட்டில் இது வந்து எஸ்டிமேட் போடலை அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ அது வந்து நீங்களே அஸ்யூம் பண்ணுறீங்க. இல்லை, அதனால தான் முதல்ல நீங்கள் பட்ஜெட்டை பாருங்கள். ஸ்கீம் வந்து என்ன வேணால் இருக்கலாம். அவங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு புது கட்சியை எஸ்பெஷலி தேர்தல் அறிக்கையில் சில வாக்குகள் கொடுத்து மக்கள் அவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வாக்களித்து தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. அதை மதிக்க வேண்டுமா வேண்டாமா? அது முதல் கேள்வி. அது செய்யலைன்னா நீங்கள் தான் முதல் கேள்வி அதை தான் கேட்பீங்க, வாக்கு கொடுத்தீங்களே கேட்கலன்னு. ஸோ அதில் நான் ரொம்பவே பாராட்டுறேன் நம்ம தமிழக முதலமைச்சரை. தைரியமாக நான் கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றுவேன் அப்படின்றாரு. இப்போ இந்த காலத்தில் எந்த அரசியல்வாதி அது இவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்க? அது பாராட்டத்தக்க விஷயம். ரெண்டாவது, நீங்கள் சொன்னது கஜானா காலியும் இந்த ஸ்கீமும் பட்ஜெட்டை நான் நல்லா ஆராய்ச்சி செஞ்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை அறிக்கை வந்துச்சு, அதையும் நான் நல்லா ஆராய்ச்சி. இப்போ நான் வந்து உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கலாம், தேர்தலுக்கு முன்னாடியே நான் அந்த பிரச்சனையை பற்றி எடுத்து சொன்னவேன். நான்
என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டின் கடன் சுமையை பற்றி. தமிழ்நாட்டின் கடன் சுமை அதிகம், அதில் சந்தேகமே கிடையாது. எஸ்பெஷலி மற்ற பெரிய மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டின் கடன் சுமை மட்டுமல்ல, வட்டி சுமையும் மிக அதிகம், கட்டாய செலவு சுமையும் மிக அதிகம் அப்படின்னு நம்ம தான் மோசம் மற்ற இதில் கம்பேர். அதை எடுத்து சொன்னோம். அது ஏன்? ஒரு பக்கம் வருவாய், இன்னொரு பக்கம் செலவு. கடன் சுமை வட்டி சுமை அதிகம் அப்படின்னா எல்லாரும் உடனே செலவுல கவனம் செலுத்துகிறாங்க. பிரச்சனை என்ன? அதுதான் வெள்ளை அறிக்கை சொல்லிச்சு. பிரச்சனை வந்து முதல்ல வருவாயில். வருவாய் வர மாதிரி வந்துடுச்சுன்னா கடன் சுமை இவ்வளோ இருக்காது. அது ஏன் சொல்கிறேன்? வருவாய்னா என்ன? வரி மூலமாக தானே கஜானாவுக்கு வருவாய். ஓகே, எவ்வளோ வருவாய் வரலாம், எவ்வளோ வரி வசூலிக்க முடியும் கஜானாவில்? அது எதை பொறுத்து இருக்குது? பொருளாதார வளர்ச்சியை பொறுத்து இருக்குது. ஸோ நம்ம பொருளாதார வளர்ச்சிக்கு எவ்வளவு வரி, எவ்வளவு பணம் கஜானாவுக்கு வர வேண்டுமோ அவ்வளவு வரவில்லை. உதாரணத்துக்கு கலைஞர் கருணாநிதி டைமில் ஜிடிபின்னு நாங்கள் எக்கனாமிக்ஸில் கிட்டத்தட்ட 8.5% ஜிடிபியில் கஜானாவில் வருவாயாக வந்துச்சு. அது இப்போ 5.5% தான் வருது. அந்த 3% எங்கே போச்சு? அது கஜானாவுக்கு வந்தால் செலவு அப்படியே செலவு இருக்கலாம் இல்லையா? கடன் சுமை கம்மியாகும் இல்லையா? இது ஒரு சிம்பிள் இது தானே. ஆகையால் என்ன செஞ்சாங்க? ஒரு எக்ஸ்பர்ட் குழு, தமிழக அரசாங்கம் ஒரு எக்ஸ்பர்ட் குழு அமைத்து அதுக்கு ரொம்ப கிளியராக ஒரு இது கொடுத்துருக்காங்க, அப்ஜெக்டிவ். என்ன? இது எப்படி 5.5%லேயும் திருப்பி 8% எடுத்துகிட்டு போகலாம், வருவாயை எப்படி அதிகமாக்கலாம், கஜானாவுக்குள்ளே வர வேண்டிய பணம், சிலர் பாக்கெட்டுக்கு போக வேண்டிய பணம் கிடையாது, கஜானாவுக்குள்ள, அதில் தான் இவங்க கவனம் செலுத்த போகிறாங்க. இதுதான் நிறைய இது பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது வந்தால் இந்த செலவுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதில் என்ன கேள்வி அப்படின்னா, ஏன்னா இப்போ நம்ம ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி ஒரு ரீதியில் இருக்குன்னா, அடுத்த 5 ஆண்டுகளில் அது விரிவடையும் போது அந்த போக்கு வந்து மாறி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1.5 லட்சம் கோடி வருது அப்படின்னா, இப்போ ஒரு 1.9 லட்சம் கோடி நமக்கு வருது அப்படின்னா, அந்த இந்த அமௌண்ட் வர அந்த முறை இருக்கு இல்லையா, அந்த முறையில் ஒரு மாற்றம் இருக்கும். ஸோ அந்த முறையில் மாற்றம் இருக்கும் பொழுது இது மாதிரியான ஃப்ளக்சுவேஷன் வர்றது இது நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்கு. தட் டசன்ட் மீன் அது மட்டுமே வந்து ஒரு பேட் பொருளாதாரத்துக்கான இண்டிகேட்டர் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வைகள்லாம் வைக்கப்படுது. இது 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 எந்த ஸ்கூலில் கற்றுக் கொடுத்த பொருளாதாரம்னு எனக்கு தெரியாதுப்பா. நானும் படிச்சிருக்கேன், அமெரிக்காலெல்லாம் பொருளாதாரம் படிச்சிருக்கேன் நானும். இது ரொம்ப நான் தான் சொல்கிறேன்னே, நீங்கள் இது ஒன்றும் பெரிய ரொம்ப ஆழமாகலாம் ஒன்றும் சிந்திக்கவே தேவையில்லை. மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க, கர்நாடகா எடுத்துக்கோங்க, நம்ம 2 கிட்டத்தட்ட ஒரே சைஸு. ஒப்பிட்டு பாருங்களேன். அவங்களும் இந்தியாவில் தானே இருக்காங்க, அதுவும் மாநிலம் தானே. கடந்த 10 ஆண்டு காலம் 15 வருஷ காலத்தில் அவங்களோட கஜானாவுக்கு எப்படி வருவாய் வந்துட்டுருக்குது, நமக்கு ஏன் சரிக்கிட்டே போச்சு அப்படின்னு அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுங்களேன் யாரையாவது. அப்போ இப்போ உதாரணத்துக்கு இப்போ விஜய் அவர்கள் இந்த திட்டம் அறிவிச்சிருக்கிறாருன்னா, இதுக்கு நம்ம ஒரு நிதி ஒதுக்கீடு செய்கிறோம் அப்படின்னா, இந்த இடைவெளி வந்து இன்னும் ஜாஸ்தி தானே ஆகும். ஏன்னா இப்போ இதுக்கு நம்ம நிதி ஒதுக்குறோம்னா இதுக்கு நம்ம எந்த மாதிரி திருப்பி எடுப்போம் அப்படின்றது இருக்கு இல்லையா நமக்கு வருவாயை. ஸோ அப்போ என்ன ஆகுனா, நம்ம ஒரு திட்டத்துக்கு பெரிய அளவுக்கு நிதி ஒதுக்குறோம், அப்போ வருவாயின்றது நமக்கு அதில் அடி வாங்குது. ஆப்வியஸாக இப்போ நமக்கு அடி வாங்க போகுது, அது மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய் அடி வாங்க போகுதுன்னா அப்போ இந்த இடைவெளி இன்னும் ஜாஸ்தி தானே ஆகும். இல்லை, நீங்கள் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் இதுக்கு எஸ்டிமேட் பண்ணலை பட்ஜெட்டில் அப்படின்னு நீங்களே யோசிக்கிறீங்க. இல்லை, பட்ஜெட்டுன்றது என்ன? எவ்வளவு வருவாய் எவ்வளவு செலவு அப்படின்ற ஒரு எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க. அது எந்த மாதிரி செலவு எந்த மாதிரி வருவாய் இதனோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஆராய்ச்சி பார்த்தோம். ரொம்ப தெளிவாக இந்த இடைவெளி, அதாவது பற்றாக்குறை, வருவாய்க்கும் செலவுக்கும் இருக்கிற பற்றாக்குறை அதிகமாகவில்லை அவங்களோட எஸ்டிமேட் படி, பட்ஜெட்டில் கொடுத்துருக்குற எஸ்டிமேட் படி. அதுக்கு கீழே இப்போ 6000 கோடி ஃப்ரீ பஸ்ஸு இல்லை சிலிண்டரு அப்படின்னா அது கீழே வருது. சரிங்களா? ஸோ அது ஒரு ஸ்கீமுனால இடைவெளி அதிகமாகிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓவராலாக நீங்கள் பார்க்கணும். ஓவராலாக பார்த்தா அவங்க ப்ரெசென்ட் பண்ண பட்ஜெட்டில், நிதியமைச்சர் அவரோட முதல் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணதில் அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியுது,
பற்றாக்குறை அதிகமாக இல்லை. ஸோ அவ்வளோதானே தேவை நமக்கு. சரி, இப்போ வந்து எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா 100 நாள் கடந்துருச்சு. ஸோ தாவேகா ஆட்சியோட 100 நாள் எப்படி இருக்கு, கூட்டணி ஆட்சியாக எப்படி செயல்பட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு புதிது? ஆமாம், அது கரெக்ட். இது நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. அதாவது ஒரு கூட்டணி ஆட்சின்றது தமிழகத்துக்கே புதுசு. இப்போ இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் யாருக்குமே தெரியாது ஒரு கூட்டணி ஆட்சி எப்படி நடக்கும். நாங்கள் ஒரு தேசிய கட்சி, எங்களுக்கு அனுபவம் உண்டு. மகாராஷ்டிராவில், ஜார்க்கண்டில் அப்படின்ற மற்ற மாநிலங்களில் எங்களோட கூட்டணி ஆட்சி நடத்தியிருக்கோம். ஒரு கூட்டணி ஆட்சினா அதுக்கு அர்த்தம் என்ன, அது எப்படி நடக்கும்? ஸோ உதாரணத்துக்கு இப்போது நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், ஆட்சியில் இருக்கோம். இப்போது எங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கணும்? அரசாங்கம் செய்கிறதெல்லாம் ஜால்ரா போடணுமா? இல்லை. அவங்களுக்கு உதவி செய்யணுமா? ஆமாம். ஆனால் நீங்கள் வந்து உள்ள தேவையில்லாமல் இது நீங்கள் தான் நடத்துகிறீங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபைன் லைன் அப்படின்வாங்க இல்லையா, அது எங்கே இருக்குது, அந்த லைன் எங்கே இருக்குது, அதை எப்படி மீறக்கூடாது அப்படின்ற நடத்துறது தான் ஒரு கூட்டணி ஆட்சி. அதாவது ஒரு கூட்டணி ஆட்சினா, ஸோ இது வந்து ஊடகங்களுக்கும் புரியல. இப்போது நாங்கள் வந்து ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்குறோம், இல்லை இந்த மாதிரி இப்போ நான் பரந்தூருக்காக ஒரு விளக்கம் தெரிவித்தேன். உடனே இவங்க வந்து நீங்கள் கேட்கலாம், நீங்கள் யார் அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேட்கலாம். இல்லை நீங்கள் தான் சொன்னீங்களா முடிவு அப்படின்னு கேட்கலாம். ஒரு கூட்டணி ஆட்சி தர்மம்னா இதுதான். பேச்சுவார்த்தை, விளக்கம், நாங்கள் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறது. ஸோ அப்படி நீங்கள் அதாவது அனுபவமே இல்லாத மாநிலத்திலேயே அனுபவம் யாருக்குமே கிடையாது இந்த கூட்டணியா. அப்படிப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சு 100 நாளில் பிரமாதமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ கூட்டணி ஆட்சின்ற பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப கிளியராக அவர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் செட் பண்ணியிருக்கார். ரெண்டாவது, மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம், ஒரு புத்துணர்ச்சி கூட. என்னன்னா, நம்ம மாநிலம் கூட ஊழல் எல்லாம் மாநிலமாக இருக்க முடியுமா, அது சாத்தியமா, அது நினைச்சா பார்க்கலையே, நாங்கள் யாரும் பார்த்ததே கிடையாது ஊழல் இல்லா ஆட்சின்றது அப்படின்ற ஒரு ஆச்சரியம் இருக்குது. மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இது ஒரு புது நம்பிக்கை. அதே ஒரு பெரிய விஷயம். 100 நாளில் இவ்வளோ செஞ்சோம், இந்த திட்டம் அந்த திட்டம், சிங்கப்பெண், இது அதெல்லாம் சொல்லலாம். அது திட்டங்கள் யார் வேணால் போடலாம், எந்த ஆட்சி வேணால் போடலாம். ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா என்ன, ஊழலெல்லாம் ஆட்சி நடக்கும்பா. ஒரு சாதாரண மக்கள் வந்து ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கோ ஒரு பள்ளிக்கோ போய் அவங்களுக்கு என்ன உரிமையோ அதை கேட்கலாம், லஞ்சம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்திருக்கு. அது ஒரு பெரிய மாற்றம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 100 நாளில் அதுதான் ஒரு பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட். இப்போ முந்தைய கேள்வியுடைய ஒரு துணை கேள்வி மாதிரி, இந்த தாவேகா ஆட்சியில் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு கூடுதல் ஒரு இருக்கிறதா வந்து சிலர் வந்து சந்தேகிக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு ஒரு பார்வை இருக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அவரை பதவி ஏற்கும்போது உங்களை குறிப்பிடும்போது தனிப்பட்ட முறையில் நண்பர் அப்படின்னு அடையாளப்படுத்தி சொன்னார். ஒரு நாளிதழில் வந்த ஒரு தகவல் வச்சு சட்டப்பேரவையிலும் எழுப்பியிருந்தாங்க, இவர் வந்து ஆலோசகராக இருந்துக்கிறாரு அப்படின்னப்போ மரிய வில்சன் அவர்கள் எழுந்து பதிலெலாம் தந்திருந்தார். உங்களுக்கு கட்சிக்கு அப்பாற்பட்டு, காங்கிரஸ் கட்சிக்கு அப்பாற்பட்டு உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட இருக்குதா இந்த அரசில்? கிடையவே கிடையாது. என்னோட அரசியல் வாழ்க்கை எல்லாமே காங்கிரஸில் தான். நான் ஒரு காங்கிரஸ்காரன். அந்த மாதிரி கட்சி தாவறது அதெல்லாம் நான் இல்லை, இது கட்சி தாவணும் இல்லை, ஒரு ஆலோசனை மாதிரியான விஷயங்கள்லாம். அதாவது என்னன்னா இதில் 2 விஷயம். ஒன்று, இது இப்போ ரகசியம் கிடையாது. தேர்தலுக்கு முன்னாடி என்னுடைய நிலைப்பாடு என்ன, என்னுடைய கருத்து என்ன, நான் ஏன் கட்சிக்குள்ளே சொல்லிட்டு இருந்தது அதான். ஸோ தமிழக வெற்றி கழகமுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது தேர்தலில். அவங்க நமக்கும் நல்ல ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, நம்ம ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு சொன்னதும் சரி. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 3-4 முறை சந்தித்துள்ளேன் முதலமைச்சரை. அதுதான் நீங்கள் அவரை முதலாக இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்பு அதுக்கு முன்னாடி நாங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது நாங்கள். ஸோ அப்போ தான் என்னுடைய அறிமுகம், சந்திப்பு. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி சந்திப்பு.
ஸோ ஆகையால் மற்ற காங்கிரஸ் தலைவர்களோட எனக்கு கொஞ்சம் அதிகமாக ஒரு பழக்கம், அவ்வளவுதான். ரெண்டாவது, எனக்கு எந்த பதவி எதுவும் கிடையாது. ஆனால் என்னுடைய சப்ஜெக்ட், இப்போ நான் வந்து தெலுங்கானாவில் போய் எங்கள் ஆட்சியில் போய் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு நான் தான் கன்வீனர். இப்போ அதில் ஏதாவது இப்போது இந்த தென் மாநில முதலமைச்சர் கான்க்ளேவ் நடந்துச்சு. அதில் எங்களுடைய 3 முதலமைச்சர் வந்திருந்தாங்க, நான் சந்தித்தேன். அப்போ அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களுடைய மாநிலத்தில் எப்படி பட்ஜெட்டை எப்படி மேனேஜ் பண்ணோம். எஸ்பெஷலி அவர் தெலுங்கானாலேருந்து வந்த துணை முதலமைச்சர், அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கூட. ஆனால் என்ன கேட்டார், ஏன்னா எனக்கு அதை பற்றி கொஞ்சம் தெரியும். அந்த மாதிரி நான் என்னுடைய தமிழ்நாட்டின் எங்களுடைய கூட்டணி ஆட்சிக்கு நான் சொல்ல மாட்டேன்னா நிச்சயமாக அந்த மாதிரி கேட்டால் அந்த இதெல்லாம் தெரிவிப்பேன். அதுக்கு மேலே ஒரு அதாவது இது வந்து நாங்கள் ஆங்கிலத்தில் இன்ஸ்டிடியூஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னும். அதாவது தமிழ்நாடு காங்கிரஸும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு கூட்டணி. அது அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் எப்படி நடக்கணுமோ நடக்குது. அதுக்காக வேண்டிய ஃபோரம்ஸ் இருக்குது. இப்போ திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் மாநில தலைவர். ஸோ பல முறை அந்த விவாதமோ அந்த பேச்சுவார்த்தையோ அது நடந்து கொண்டு தான் இருக்குது. பல்வேறு கேள்விகளுக்கு நிதானமாக பதிலளிச்சிங்க. நம்ம வேறொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்தித்து பேசலாம் சார். நன்றி. நன்றி.